ஏண்டா எங்கள் அண்ணன் வீரசிங்கம் நடந்து வரும்போது எதிர்த்தரப்பு துரசிங்கம் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ட்டு நான் உன்கிட்ட சொல்லி கேட்க சொன்னேண்ணா. எதுக்குடா தேவையில்லாமல் தேரை இழுத்து தெருவில் விட்ட? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா இருந்தேன். நான் யாராவது என்னை மதிக்கணும், நான் வரும்போது எதிர்ச்சிக்கணும், நான் வரும்போது உட்காந்துருக்காரு கேளுங்கடா வந்துட்டு சொன்னானா? எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறேன்? ஏற்கனவே நீ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறுக்கு எப்போ தயாரித்தாங்க, இந்த மேனுஃபேக்சர் டேட்லாம் தயாரிச்சாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். நீ பண்ணுறதெல்லாம் கிறுக்குத்தனமான வேலை பண்ணிக்கிட்டு நேற்று சட்டசபையில் நான் பாட்டுக்கு வந்து செவனேன்ட்டு வாய் எதுவும் யாரும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு போகிறேன். அது கூட உனக்கு பிடிக்கலடா? தேவையில்லாமல் இப்படி ஒரு இதை தொடர்ந்து இழுத்து நம்ம தரப்பு ஆளே அதெல்லாம் அப்படிலாம் நிற்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டியடா. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? உன்னை இருடா அடுத்துல வச்சுக்கணும், தூக்கி அடிக்கிறேன்டா, அப்போ தான் சரியாக இருப்பேன். நான் எதை பற்றி பேசியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சட்டசபையில் அறநிலையத்துறை அமைச்சர், அதாவது முறுக்கு அமைச்சர்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். இந்த முறுக்கு இந்த டேட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது, அத்தாட்சி இருக்குது, அதை கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்ட்டு கடைக்காரரை பார்த்து கேட்டார்ல, அந்த அமைச்சர் தான் ரமேஷ். அவர் என்ன பண்ணார்னா சட்டசபையில் நேற்று நம்முடைய முதலமைச்சர் நடந்து வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது ஒரு சபையோட கண்ணியத்தை பாதிக்குது. அவர் அது போல் செய்யாமல் முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நின்று வணக்கம் சொல்கிறத சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு சபாநாயகரை பார்த்து ஒரு வேண்டுகோள் வச்சார். அதுக்கு எதிர் தரப்பில் திமுக தரப்புலேருந்து ஓபிஎஸ் பேசினார். சரி, ஓகே, முதலமைச்சர் வந்தால் எந்திரிச்சிட்டு வணக்கம் சொல்லணும்னு சொல்கிறீங்க. அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் வந்தாக்கா ஆளுங்கட்சி தரப்பில் முதல்வர் உள்ளிட்ட எல்லோருமே எந்திரிச்சிட்டு வணக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே இதனால் பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சபாநாயகர் முதலமைச்சர் வந்தாக்கா எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க எந்த இதுவும் கிடையாது, விதிமுறையும் கிடையாது, அதை யாரும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் விரும்பினா எந்திரிச்சு வணக்கம் சொல்லலாம், இல்லையா கம்முனோட உட்காந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டார், டிபேட்டை முடிச்சிட்டார். இப்படித்தான் தேவையில்லாமல் அவர் பாட்டுக்கு வர்றாரு, செவனு உட்காந்துட்டு முன்ட்டு சபையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர். அவரை பிடிச்சி புரண்டை இழுக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாரு நம்ம முறுக்கு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆசை வந்துருச்சு, அதனால தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வேண்டும் என்று சட்டசபையில் பேசியிருக்காரு அப்படின்னு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பவுட்ரு நசுக்கினார்ல அந்த அமைச்சர் கில்லி சரத் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கும் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை மட்டும் கிடையாது, அடுத்தாப்புல இந்தியாவுடைய பிரதமராக ஆகணும் என்ற ரீதியில் ஒரு பாராட்டு பத்திரத்தை நீங்கள் வாசிச்சிருக்காரு. அதுக்கு விஜயெல்லாம் சிரிச்சிருக்காருல இருக்குது. இப்படி தான் நடந்திருக்கு. ஏற்கனவே தாவேகா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதவ அர்ஜுனா பேசியதே ரசிக்கலையாம். அப்பா அது நம்ம தான் பிரதமராகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி நானாக்கா புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து இப்போ தான் முதலமைச்சராக இருக்கார் விஜய், அவரை பிரதமராகணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய பிரதமர் கனவாக போயிடும்ல இருக்கே அப்படின்ட்டு ராகுல் காந்தி வேற வருத்தப்பட்டுருக்காரு. இந்த நிலையில் கில்லி சரத் அவரும் அவருடைய பங்கு கொஞ்சம் ஓதி வச்சுருக்காரு. என்ன நடக்குது பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர தின விழாவை கூட பிரச்சார மேடையாக மாற்றக்கூடிய திறமையும் திராணியும் கொண்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காருனாக்கா அவர் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். இப்படிப்பட்ட வல்லமை இன்னொருத்தர் இருக்குது, அவர் டெல்லியில் இருக்கார். அவரும் கிடைக்கிற மேடையிலெல்லாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவர் தான் நம்ம முதலமைச்சர் குருஜி, அவரை குருஜின்னு தான் சொல்லுவார். அந்த டெல்லியில் இருக்க வல்லமை கொண்ட அந்த மனிதரை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் குருஜின்னு தான் சொல்லுவார். அந்த குருஜி யாருன்னா நம்ம மோடிஜி தான். நம்ம மோடிஜி தான் குடியரசு தின விழா அவர் ஜனாதிபதி தான் குடியேற்றணும், சுதந்திர தின விழான்னு எந்த மேடை கிடைச்சாலும் அவர் பிரச்சாரத்தை போட்டுவிட்ருவார். கிடைக்கிற கேப்பில் சிக்ஸ் அடிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிடைக்கிற மேடையிலெல்லாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதே போன்ற வேலையை தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் மத்தியில் நம்மளுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. குழந்தைகள்லாம் சொன்னதுனால தாத்தா பாட்டியெல்லாம் ஓட்டு போட்டு, அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம வந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத காரணத்தினால எல்லாருமே சரியான கோபத்தில் இருக்காங்க. இப்போ மட்டும் எலெக்ஷன் நினச்சினாக்கா நம்மளை மண்ணக்க வச்சுருவாங்க என்ற உண்மையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரிப்போர்ட்டு போகும்ல, அதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, சுதந்திர தின விழா நேற்று ஆகஸ்ட் மாதம் 15 நடந்துச்சுல்ல, அந்த விழாவில் என்ன பேசியிருக்காருனாக்கா, நம்ம விஜி, நம்ம தம்பி விஜி, நம்ம அண்ணன் விஜி, நம்ம பையன் விஜி அவர் வந்து முதலமைச்சராகனு ஆசைப்பட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுறக்கூடாது. இப்போதும் எப்போதும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கேப்பில் கிடா வெட்டுற மாதிரி ஒரு வசனத்தை அடிச்சு விட்ருக்காரு. காரணம் என்னன்னாக்கா, மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க, நம்மளும் முதலமைச்சர் ஆகிட்டோம். இதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்மளை கைவிட்டுருவாங்களோ என்ற பயத்தில் தான் இந்த வசனத்தை பேசிட்டு போயிருக்காரு. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் இருக்கணும். அவர் ஆசைப்பட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சிடக்கூடாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் இருக்கணும் அப்படின்ட்டு சுதந்திர தின விழாவில் பேசிட்டு போயிருக்காரு நம்ம விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். அன்றைய விழாவில் அவருடைய ஒப்புதலின் பேரில், ஒப்புதல் இல்லாமலாம் வந்திருக்க முடியாது, அவருடைய தோழி நண்பா நண்பின்னு சொல்லுவார்ல, அப்படிப்பட்ட நண்பியில் ஒருத்தர் த்ரிஷா, அவங்க வந்து அவருடைய தாய் தந்தையர் அமர்ந்த சீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த சுதந்திர தின விழாவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அன்னைக்கு விழா, அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. த்ரிஷா வந்துட்டாங்கப்பா. த்ரிஷா அந்த விழாவில் வந்து அந்த சிறப்பிச்சிருக்காங்க என்பதான் ஒரு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு ஆயிடுச்சு. ஆதவ அர்ஜுனா ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு, அண்ணனை பிரதமர் ஆக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிடலான்ட்டு. ஆனால் பிரதமராகலான்னு ஆசைப்படுற அந்த அண்ணனுக்கு அவருடைய மனசில் என்ன ஆசை இருக்குன்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் த்ரிஷா அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தை ஒரு 10, 15, 20 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. சினிமாவுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் சொன்னாங்க. அந்த சமயத்துலேயே ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எனக்கு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குங்க. உண்மை நிஜமாங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அந்த ஆசை இருக்குங்க அப்படின்ட்டு அவங்க ஆசையை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தன்னுடைய நண்பியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்பாரா இல்லை துணை முதலமைச்சராக ஆக்குவாரா என்பதெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஏனென்றால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காலியாக உள்ள சட்டமன்றத்துக்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று கோர்ட்டு தடை விதித்திருக்கலாம். ஆனால் எப்போதும் தடை விதிக்க முடியாது. ஒரு நாள் அந்த தடையை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் த்ரிஷாவும் போட்டியிடலாம், அவர் அமைச்சராகலாம் இல்லை துணை முதலமைச்சராகலாம். சொல்லப்போனால் விஜய் விரும்பினால் முதலமைச்சராக கூட ஆகலாம். ஏன்னா த்ரிஷா ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க, நான் வருங்காலத்தில் எப்படியும் ஒரு முதலமைச்சராகணும்னு ஆசை இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் நண்பியுடைய ஆசையை நிறைவேற்றுக்காக அவர் முதலமைச்சர் கூட ஆக்கலாம். எதுவும் நடக்கலாம். வரலாற்றில் இது நடக்காது அது நடக்காது சொல்லவே முடியாது, எதுவும் நடக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லா வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.